அன்பெனும் அலைகளிலே வாழ்வினில் மலர்ந்தது வசந்தம். கண்மணியாய் கனிந்திடவே மனமுருகி போனேன் நானே. சிவ அன்பெனும் அலைகளிலே வாழ்வினில் மலர்ந்தது வசந்தம். கண்மணியாய் கனிந்திடவே மனமுருகி போனேன் நானே. மனதேதும் கலக்கமில்லை, உணர்வேதும் மயக்கமில்லை. அமைதி நிறைந்த வாழ்வு சிறக்க ஆனந்த இதயம் மகிழ்ந்ததுவே. கவலையில்லா மனிதன் ஆனே,
அன்பின் ஒளியிலே அவர் ஒரு கடலே, அதில் மூழ்கிடுவாயே. பரமபிதாவின் பிரேமையில் நீ கலந்தால் பெரும் சுகமடைவாயே. ஓ இறைவன் உன்னையே உயர்த்திடுவாரே. ஓ இறைவன் உன்னையே உயர்த்திடுவாரே. அதற்கென வழிபடுவாய் நீயே ஆத்மா. பரமாத்ம ஒளியை அடைந்து அனுபவிப்பாய், அதுவே ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. ओम शांति. ओम शांति. ओम शांति. ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 10/7/2024. பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சே அப் சத்தோ பிரதான பன் கர் ஜானா ஹை. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது சத்தோ பிரதானமானவராக ஆகி
வீட்டிற்கு செல்ல வேண்டும். इसलिए अपने को आत्मा समझ निरंतर बाप को याद करने का अभ्यास करे. அதற்காக தன்னைத்தானே ஆத்மா என்று உணர்ந்து நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சியை செய்யுங்கள். உன்னதிகா சதா கியால ரக்கோ. முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை சதா எண்ணிக்கொண்டிருங்கள். எப்படி முன்னேறலாம், எதை செஞ்சால் முன்னேற்றம் கிடைக்கும், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சிந்தனை என்பது வந்து கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சி பார்த்தாலே என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தானாகவே நம்மை விட்டு விலகி போய்விடும். கேள்வி கேட்குறாங்க பாபா, पढ़ाई में दिन प्रतिदिन आगे बढ़ रहे हैं या पीछे हट रहे हैं, उसकी निशानी क्या है? இந்த படிப்பில் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டிருக்கின்றோமா அல்லது பின்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோமா என்பதனுடைய அடையாளம் என்ன? முன்னேறவங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும், பின்னேற்றத்தில் போகக்கூடியவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? பதில் சொல்கிறாங்க பாபா, पढ़ाई में अगर आगे बढ़ रहे हैं तो हल्कीपन का अनुभव होगा. சில நேரம் நமக்கு நாமே கேள்வி கூட வருது உண்டு இல்லையா, நம்ம முன்னேறாமா, நம்ம தூய்மை நிலை அடைஞ்சிட்ருக்கோமா, நம்முடைய ஆத்மா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாமே பாபா சொல்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கோம். ஆத்மா எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற எண்ணம்லாம் கூட வரும் இல்லையா. சில அடையாளங்களும் நமக்கு ஸ்தூலமாகவும் இருக்கும், சூக்ஷ்மமாகவும் இருக்கும். அடையாளம் சொல்கிறாங்க பாபா, ஒருவேளை படிப்பில் இந்த ஞான மார்க்கத்தில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் லேசான நிலையின் அனுபவம் ஏற்படும். बुद्धि में रहेगा ये शरीर चीची है, इसको छोड़ना है, हमको घर जाना है. புத்தியில் இருக்கும் இந்த சரீரம், சீச்சியான சரீரம், இதை விட்டு விட்டு நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும். அப்படின்னா இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இல்லாத நிலையில் மனசு இருக்கும். தேவி குண் தாரன் கர்த்தே ஜாயங்கே. தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டே இருப்பார்கள். அகர் பீச்சை ஹட்டு ரஹே. அடுத்த அடையாளம் என்ன சொல்கிறார் பாபா, யார் பின்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அடையாளம், அவங்க நடத்தி மூலமாக அசுர குணமானது வெளிப்படும். நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவோட நினைவே இருக்காது. ஓ ஃபூல் பன் சப்கு சுக்குனை தேசக்கேங்கே. அவர்கள் மலர் போல ஆகி அனைவருக்கும் அவர்களால் சுகத்தை கொடுக்க முடியாது. ऐसे बच्चों की आगे चल साक्षात्कार होंगे, बहुत सजाएं खानी पड़ेगी. இந்த மாதிரி நடத்தி கொண்ட குழந்தைகளுக்கு போக போக சாட்சாத்காரம் என்பது கிடைக்கும். எப்படிலாம் அசுர குணத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த தண்டனை பாபா சொல்லி கேட்கலையே அப்படிங்கிற அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும். அதன் பிறகு அதற்குரிய தண்டனையும் அடைய வேண்டியதாக இருக்கும். ஓம் சாந்தி. बुद्धि में क्या लात रहे, हम सतो प्रधान आए थे. நாம் சத்தோ பிரதான மகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं, यहाँ सब बैठे हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இங்கே நம்ம எல்லோருமே அமர்ந்திருக்கிறோம். எங்கே அமர்ந்திருக்கிறோம்? பாபா வீட்டில், பாபா முன்னால் அமர்ந்திருக்கிறோம். எப்படி அமர்ந்திருக்கிறோம் பாபா முன்னால்? அதான் ரொம்ப முக்கியம். எங்கே அமர்ந்திருக்கிறோம், எப்படி அமர்ந்திருக்கிறோம், அந்த ஸ்திதி என்பது முக்கியமானது. பாபா சொல்லர், எப்படிலாம் என் முன்னாடி உட்காந்துருக்கீங்க பாருங்கன்னு சொல்லர் பாபா. சிலர் தேக அபிமானத்தோடு அமர்ந்துள்ளார்கள், சிலர் தேகி அபிமானியாக அமர்ந்துள்ளார்கள். எந்த சிஸ்டர் வந்து வாணி சொல்ல போகிறாங்களோ தெரியலையே, அது கூட ஒரு தேக அபிமானம் தானே. அவங்களுக்கு நினச்ச மாதிரி ஒரு சகோதரி வந்து முரளி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உடனே என்ன ஆயிடுது, ஒரு அட்டென்ஷன் வந்துடுது. அது கூட ஒரு தேக அபிமானம் தான். ஆத்ம உணர்வே இல்லாமல் வாணி கேட்குறதும் என்ன, தேக அபிமானம் தான். कोई सेकंड में देही अभिमानी, देहाभिमानी और सेकंड में देही अभिमानी होती रहेंगे. சிலர் பார்த்தா செகண்டில் தேகாபிமானத்தில் வந்துடுறாங்க, சிலர் பார்த்தா செகண்டில் தேகி அபிமானியாகவும்
ஆகிவிடுகிறார்கள். ஸோ ரெண்டுத்துக்குமே டைம் எவ்வளோ தேவைப்படுது? செகண்ட் தான். ऐसे तो कोई कह न सके हम सारा समय देही अभिमानी हो बैठे हैं. முழு நேரமும் நான் தேகி அபிமானியாக தான் நான் உட்காந்துருந்தேன் பாபா முன்னால் அப்படி சொல்ல முடியாது. பக்கத்தில் யாரையாவது வேடிக்கை பார்த்துட்டா கூட தேக அபிமானம் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? யார் வரா, யார் போகிறா, டைம் கான்சியஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் வரும். நீ பாப் समझाते हैं कोई समय देही अभिमानी कोई समय देह अभिमान में होंगे. அதனால் பாபா என்ன புரிய வைக்கிறார்? சில நேரம் தேக அபிமானத்தோடும் சில நேரம் தேகி அபிமானியாகவும் இருக்கிறார்கள். இப்போ குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு போவோம் நம்முடைய வீட்டுக்கு. எப்படி போகணும் வீட்டுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி போகணும் வீட்டுக்கு? தலைப்பிலே பாபா சொல்லிட்டார். சதோ பிரதானமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் பாபா? தன்னைத்தானே ஆத்மா என்று நினைத்து நிரந்தரமாக பாபா நினைக்கிறதுக்கான பயிற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். அடுத்து பாபா சொல்றார் எப்படி வீட்டுக்கு போகணும்? மிகவும் குஷியோடு போக வேண்டும். எழுதிட்டே வாங்க எப்படி நம்ம வீட்டுக்கு போகணும். सारा दिन चिंतन ये करती है हम शांतिधाम में जाए क्योंकि बाप ने रास्ता तो बताया है. முழு நாளும் உங்களுக்கு இதே சிந்தனை நீங்கள் செய்துட்ருக்கணும். நம்ம சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும். ஏனென்றால் பாபா நமக்கு சாந்தி தாம போகிறதுக்கான வழியை காட்டிட்டாரு. और लोग कभी इस विचार से नहीं बैठे होंगे. மற்ற யாருமே இது போன்ற சிந்தனையோடு அமர்ந்திருக்க மாட்டார்கள். ये शिक्षा किसको मिलती नहीं है. இது போன்ற ஒரு கல்வி போதனை யாருக்கும் கிடைப்பதும் இல்லை. அதனால் இந்த சிந்தனை அவர்களுக்கு வருவதும் இல்லை. தும் சமஸ்தி ஹோ ये दुख धाम है. நாம் புரிஞ்சிட்ருக்குறோம் இது துக்க தாமம். अब बाप ने सुखधाम जाने का रास्ता बताया है. இப்போ பாபா சுகதாமம் செல்வதற்கு வழிகாட்டியிருக்கிறார். जितना बाप को याद करेंगे उतना संपूर्ण बन यथा योग्य शांति धाम जाएंगे. எவ்வளவு பாபா நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு சம்பூர்ணமான நிலை அடைந்து சக்திக்கு தகுந்த யோகிய நிலை அடைந்து சாந்தி தாமத்திற்கு செல்வோம். சாந்தி தாமத்தை தான் முக்தி என்று சொல்லப்படுகிறது. ஜிஸ்கிலே மனுஷி குரு கர்த்தே ஹே. அந்த முக்தியை பெறுவதற்காக தான் மனிதர்கள் குருமார்களிடம் செல்கிறார்கள். परंतु मनुष्य को बिल्कुल पता नहीं है मुक्ति जीवन मुक्ति चीज क्या है. ஆனால் மனிதர்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எது தெரியாது? முக்தி என்றால் என்ன, ஜீவன் முக்தி என்றால் என்ன, இதை பற்றி தெரியாது. ஏன் தெரியாது? முக்தி ஜீவன் முக்தியை பற்றிய தெளிவு பாபா தானே சொல்லியிருக்காரு. ஏன்னா பாபா சொல்லக்கூடியது புது விஷயமாகும். வேற யாரும் சொல்லாத விஷயத்த பாபா சொல்றாரு. தும் பச்சி சமஸ்தி ஹோ. நம்ம குழந்தைகள் தான் புரிந்து கொண்டிருக்கின்றோம். என்ன புரிஞ்சிட்ருக்குறோம்? நாம் வீட்டுக்கு போகணும், எப்படி போகணுங்கிறத தெரிஞ்சிட்ருக்குறோம். பாபா சொல்றார் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் நினைவு யாத்திரை மூலமாக பவித்திரம் ஆகுங்கள். तुम पहले पहले जब आए श्रेष्ठाचार्य दुनिया में तो सतो प्रधान थे. முதல்ல நீங்கள் வரும்பொழுது சிரேஷ்டாச்சாரமான உலகத்தில் இருந்தீங்க. அப்போ எப்படி இருந்தீங்க? சதோ பிரதானமாக இருந்தீர்கள். எப்படி பார்க்குறாரு பாருங்க பாபா நம்முடைய ஸ்டேஜை. ஆத்மாவும் சதோ பிரதானமாக இருந்தது. கோய்க்கு சாத் கனெக்ஷன் பி பீச்சே ஹோகா. பரந்தாமத்தில் இருக்கும்போது ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது. சிரேஷ்டாச்சார உலகத்துக்கு வரும்பொழுதும் ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது. யாரோட எந்த கனெக்ஷனும் ஆத்மாவுக்கு இல்லை. இதெல்லாமே பிற்பாடு ஏற்படுகிறது. ஜப் கர்ப்பமே சாயங்கே ஜப் சம்பந்தமே ஆயங்கே. எப்போ ஆத்மா கர்ப்பத்துக்குள் செல்லுமோ அப்பொழுதுதான் சம்பந்தத்தில் வரும். இப்போ நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம் இது நம்முடைய கடைசி ஜென்மமாகும். நாம் வாபஸ் வீட்டுக்கு போகணும். பவித்திர நிலை அடையாமல் வீட்டுக்கு போக முடியாது. ऐसे से अंदर में बातें करनी चाहिए क्योंकि बाप का फरमान है उठती बैठती चलती फिरती बुद्धि में यही ख्यालात रहे. இப்படி உங்களுக்குள்ளேயே பேசுங்க. தனக்கு தானே பேசுங்க. நான் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். பாபாவோட கட்டளை என்ன?
எழுந்தாலும் அமர்ந்தாலும் எங்கே சென்றாலும் புத்தியில் இதே எண்ணம் இருந்துட்டுருக்கணும். எந்த எண்ணம்? 2 விஷயந்தான் சொல்கிறார் பாபா. ஒன்று, வீட்டுக்கு போகணும். அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? நான் சத்தோ பிரதானமாக வந்தேன், இப்போ மறுபடியும் நான் சத்தோ பிரதானமாகி வீடு திரும்பணும். சத்தோ பிரதான நிலையை அடைவதற்கு நம் குழந்தைகளுக்கு பாபா யுக்தியை கூறுகிறார். தும் எசா பாவன் ஹோ சக்கீங்கே, நீங்கள் அவரை நினைவு செய்யும்போது தான் பாவனமாக முடியும். முழு சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானத்தை பாபா தான் அறிந்திருக்கிறார். வேறு யாருக்கும் அதனுடைய ஒரு அத்தாரிட்டி என்பது இல்லை. ஏன்னா பாபா தான் மனித சிருஷ்டியினுடைய வித்தையாக இருக்கிறார். பக்தி கहाँ तक चलती है ये भी बाप ने समझाया है. பக்தி கூட எவ்வளவு காலம் வரை நடக்கும் அது பாபா புரிய வைத்திருக்கிறார். இத்னா சமய ஞான மார்க், இத்னா சமய பக்தி, இவ்வளவு காலம் ஞானம், இவ்வளவு காலம் பக்தி, அதெல்லாமே பாபா சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்ட ஞானம் எல்லாமே உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். जैसे बाप की आत्मा में ज्ञान है तुम्हारी आत्मा में भी ज्ञान है. எப்படி பாபாவுடைய ஆத்மாவில் ஞானம் இருக்கிறதோ அதே போல உங்களுடைய ஆத்மாவிலையும் ஞானம் இருக்கிறது. ஷரீர் द्वारा सुनती और सुनाते हैं. ஷரீரத்து மூலமாக தான் நாம் கேட்குறோம். பாபாவை என்ன பண்ணுறாரு? ஷரீரத்து மூலமாக தான் சொல்கிறாரு. ஷரீரம் இல்லாமல் ஆத்மா பேச முடியாது. இங்கே பாபா சுயம் பரமாத்மா பகவானே மகா வாக்கியம் சொல்கிறார், முரளி சொல்கிறார். இதில் பிரேரணைக்கான விஷயமோ ஆகாஷ்வாணி பற்றிய விஷயமோ கிடையாது. ஆகாயத்திலேருந்து ஒளி வந்தது, ஆகாஷ்வாணி வந்தது, அப்படி கிடையாது. பகவானுடைய மகா வாக்கியத்தை கேட்பதற்கு, பகவான் சொல்வதற்கு அவருக்கு அவசியம் ஸ்தூலமான ஒரு வாய் அவசியமானது, ரதம் அவசியமானது. எனவே மனித ரதத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். மனுஷன் தானே பேச முடியும், அல்ல மனித சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கிறார். மற்றபடி கழுதையோ குதிரையினுடைய ரதத்திலேயோ பகவான் வரவில்லை. தும்பி பெலி சமஸ்திதி கலியுக் அபி 40,000 வருஷ படாகே. நாம கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். கலியுகமானது இன்னும் 40,000 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அஞ்ஞான தூக்கத்தில் இன்னைக்கு மனிதர்கள் தூங்கி கொண்டிருப்பதால் இவ்வாறெல்லாம் கூறியுள்ளார்கள். தூக்கத்தில் நாம தூங்கிட்டு இருந்தோம், பாபா நம்மை விழிப்படைத்து விட்டார். நாமளும் அஜ்ஞானத்தில் இருந்தோம், இப்போ நமக்கு ஞானம் கிடைத்து விட்டது. அஞ்ஞானத்தை பக்தி என்று சொல்லப்படுகிறது. हम सब आत्मा का बाप परमात्मा है. நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பரமாத்மா. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இவ்வளவு சுலபமான ஒரு விஷயத்தை கூட மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாம் புரிய வைக்கலாம், இது ராவண ராஜ்யம். எனவேதான் மனிதனுடைய புத்தி பிரஷ்டமாகி உள்ளது. मनुष्य समझते हैं जो विकार में नहीं जाते हैं वो पावन है. जैसे सन्यासी हैं. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களா? யார் விகார விஷம் ஆகிறது இல்லையோ அவர்கள் பாவனமானவர்கள், அவர்கள் சந்நியாசி அப்படின்னு நினைக்கிறாங்க. बाप कहते हैं वो तो अल्पकाल के लिए पावन बनते हैं. ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? விகார வாழ்க்கைக்கு போலன்னா அவங்க பெரிய சன்னியாசி, ரொம்ப தூய்மையானவங்க அப்படி மட்டும் சொல்லிட முடியாது. அல்ப காலத்துக்கு அவங்க தூய்மையானவங்க. ஆத்மா தூய்மை நிலை அடையிறதுக்கு எந்த முயற்சி பண்ணலை இல்லையா? உலகமே மறுபடி பத்தித்தமாக தானே இருக்கு. பாவனமான உலகம் எது? सत्युगम. पतित दुनिया में सत्युग जैसा पावन कोई हो नहीं सकता है. இந்த பத்தித்தமான உலகத்தில் சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய பாவனமான ஆத்மாக்கள், சத்தியத்தில் இருக்கிற மாதிரி பாவனமான ஆத்மாக்கள் இங்கே இருக்க முடியாது. वहाँ तो रावण राजी नहीं है. அங்கே ராவணனே கிடையாது. அப்போ ஆத்மா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் பாபா அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்கிறார். அங்கே ராவணனே கிடையாது, விகாரத்தை பற்றிய பேச்சே கிடையாது. ஆத்மா எப்போவுமே எப்படி இருக்கு? சம்பூர்ண பவித்ர ஆத்மா. ஆத்மாவில் எந்த விதமான இம்பியூரிட்டி கிடையாது.
तो चक्कर लगाती घूमती फिरती बुद्धि में चिंतन रहना चाहिए. எங்கேயாவது போகிறீங்க வரீங்க, இல்லை வாக்கிங் போகிறீங்க, நடந்தாலும் சுற்றினாலும் இதெல்லாம் அப்படியே உங்களுடைய சிந்தனையில் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறார் பாபா. இந்த உலகத்தில் தூய்மையானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா சத்தியம் போல ஒரு தூய்மையான ஆத்மா இந்த உலகத்தில் இருக்க முடியாதே. அப்படி சிந்தனை பண்ணுங்க. பாபாக்குள்ளே இந்த ஞானமெல்லாம் இருக்கிறது அல்லவா. ஞான் கா சாகர் ஹே தோ ஜோர் ஞான் டபக்தா ஹோகா. அவர் ஞான கடலாக இருக்கிறதுனால ஞானம் அவரிடமிருந்து கொட்டி கொண்டே இருக்கிறது. தும்பி ஞான் சாகர் சி நிக்லி ஹுய் நதியா ஹோ. நீங்களும் யார்? ஞான கடல் மூலமாக உருவான ஞான நதிகள். ஊத்து எவர் சாகர் ஹி ஹே. அவர் எப்போதுமே கடலானவர். தும் எவர் சாகர் நஹி ஹோ. ஆனால் நீங்கள் எப்போதுமே கடல் கிடையாது. நதி என்னாகும்? ஓடிட்டே இருக்கும். நல்லா திடீர்னு என்ன ஆகிடும்? தண்ணி வற்றி போயிடும். அப்புறம் என்னாகும்? காஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் ஆத்மாவில் என்ன ஆகுது? ஸ்டேஜஸ், ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. தும் பச்சி சமஸ்தி ஹோ ஹம் சப் தூ பாய் பாய் ஹே. நம்ம குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்குறோம், நம் அனைவருமே சகோதரா சகோதரா. தும் பச்சி படுத்தி ஹோ. வாஸ்தமே நதியா ஆதி கி பாத் ஹி நீ ஹை. உண்மையிலே பார்க்க போனால் குழந்தைகள் இங்கே நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். நதியை பற்றி விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நதி கேனேசி கங்கா ஜமுனா ஆதி கே தேத்தே. நதி என்று சொல்லும்போது கங்கா நதி, ஜமுனா நதி என்று அந்த மாதிரி நதிகளுடைய பெயரெல்லாம் சொல்லிடுறாங்க. தும் அபி பெஹத் மீ கடை ஹோ. நீங்கள் நதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கிறீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ हम सब आत्मा एक बाप की बच्ची बाई बाई है. உங்கள் மனப்பான்மை எப்படி இருக்கு? உங்களுக்குள்ள ஞானமே எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு? நாம் அனைவருமே ஆத்மாக்கள், ஒரு பாபாவுடைய குழந்தைகள், சகோதரர்கள் என்ற ஞானம் இருக்கு. அதனால தான் என்ன சொல்றார் பாபா, நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறீங்க. இப்போ வாபஸ் நம்ம வீட்டுக்கு போகணும். ஜெஹாசி ஆக்கர் ஷரீரிப்பு தக்த் பர் விராஜமான் होते हैं. ஆத்மா அதனுடைய வீட்டிலிருந்து வந்ததா இந்த சரீரத்தில் பிற்கூட்டிங்கிற சிம்மாசனத்தில் ஆத்மா அமர்ந்து கொள்கிறது. போ சோட்டி ஆத்மா, சின்ன புள்ளி ஆத்மா. காட்சி கிடைக்கிறதுனால கூட, ஆத்மாவினுடைய காட்சி கிடைப்பதனால கூட இது ஆத்மா என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. आत्मा निकलती है तो कभी कहते माथे से निकली, आंख से, मुख से निकली. சில நேரம் ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு போகிறப்ப என்ன சொல்கிறாங்க? ஆத்மா தலை வழியாக பிரிஞ்சிருச்சு, ஆத்மா கண் வழியாக போயிருக்கு, ஆத்மா வாய் மூலமாக ஆத்மா அந்த உடலை விட்டு போயிருக்கு, அதனால் வாய் கூட திறந்தே இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி போயிருக்கு ஆத்மா, அந்த உடலை விட்டு தான் போயிருக்கு. அப்படி போன ஆத்மாவை கூட போகிறப்ப கூட பார்க்க முடியாது. அதுக்கு தான் அவ்வளோ விளக்கம் சொல்கிறார் பாபா. வரும்போது பார்க்க முடியாது, இந்த உடலை விட்டு சரீரத்தை விடுறப்ப நம்ம பக்கத்தில் தான் இருந்திருப்போம். அப்போ கூட அந்த உடலை விட்டு ஆத்மா போயிருக்குமே தவிர கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மா சரீரத்தை விட்டு போன மாத்திரத்தில் இந்த சரீரம் ஜடமாகி விடுகிறது. ஸ்டூடெண்ட் கி புத்தி மீ சாராதின் படாய் ரெட்டியே. மாணவன் என்றாலே அவர்களுடைய புத்தியில் எப்போதும் படிப்பை பற்றிய சிந்தனையை தான் இருக்கும். பாபா சொல்றார், நீங்களும் கூட முழு நாள் படிப்பை பற்றிய எண்ணத்திலேயே இருக்க வேண்டும். நல்ல நல்ல மாணவர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம எல்லாருமே மாணவர்கள் தானே, இறை மாணாக்கர்கள். நம்ம அவர்களுடைய கையில் எப்போதுமே ஏதாவது புக் இருக்கும், புக்ஸ் வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி நாம் வாணி எடுத்து என்ன பண்ணணும்? படிக்கணும். நமக்கு வாணி தான் பெரிய புக்கு. எவ்வளோ பெரிய புக்கு நம்ம படிச்சுட்ருக்குறோம். ஒவ்வொரு பேப்பராக கொடுத்துட்டார் பாபா, பெரிய புக்கு இல்லையா, அதை பேப்பராக டெய்லி நம்ம படிச்சுட்ருக்குறோம். பாப் கேத்தி தும்மாரே அந்திம் ஜனம் ஹே. பாபா சொல்றார், குழந்தைகளே இது உங்களுடைய கடைசி ஜென்மமாகும். சாரா சக்கர லகாக்கர் அந்த்மி ஆயி ஹோ புத்திமே சிமரன் ரேனா சாயே. இந்த சிருஷ்டி முழு சக்கரத்தை சுற்றிட்டு 84 ஜென்மத்தை எடுத்துட்டு இப்போ கடைசி ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நினைவும் உங்களுக்கு வரணும். தாரணை செய்து பிறருக்கு புரிய வைக்க வேண்டும். சிலருக்கு தாரணை ஆக மாட்டேங்குது. ஸ்கூலில் நம்பர் வாரா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதே போல தான்
சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது ஸ்கூலில் படிக்கக்கூடியவர்களுக்கு, உலக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு. ஆனால் இங்கே சப்ஜெக்ட் ஒன்று தான். எப்படி ஒன்று தான் சொல்கிறாரு பாபா? 4 சப்ஜெக்ட் படிக்கணும்ல. ஆனால் இன்னைக்கு முரளியில் என்ன சொல்கிறாரு? இங்கே நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஒன்று தான். அது என்ன சப்ஜெக்டாக இருக்கும்? தேவதையாக ஆக வேண்டும். லட்சியத்தை என்ன சொல்கிறார் பாபா? படிப்புன்னு சொல்லியிருக்கிறார். தேவதை ஆகிறதுக்கான சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். எப்படி இப்போ டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் ஆயிடுவேங்கிற அந்த நம்பிக்கை, அந்த பெருமிதம் எல்லாமே இருக்கும். நான் டாக்டருக்கு படிக்கிறேன் மனசில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் தேவதையாக படிச்சிட்ருக்கிறேன், நான் தேவதை ஆயிட்டுருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் தேவதை ஆகிடுவேன். அந்த மாதிரி சிந்தனை என்பது மனசில் ஓடிட்டே இருக்கணும். படாய் பூல் ஜாயே பாக்கி और கேலத்து சல்த்தி ரஹே. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. படிக்கிற படிப்பெல்லாம் மறந்து போகுது, கேட்ட வாணி எல்லாம் மறந்துடுச்சு, மற்ற எல்லா சிந்தனைகளும் மனசில் ஓடிட்டுருக்கு. அப்படி மாணவனாக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? படிப்பு. இப்போ தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழிலை பற்றி சிந்தனை தானே வரும். வேறு எங்கேயாவது அவங்களுடைய கவனம் போகுமா? போகாது இல்லையா? அந்த மாதிரி இல்லை, மாணவன் அப்படின்னாலே மாணவனுடைய கவனம் ஃபுல்லாக படிப்பில் இருக்கணும். कल एक निमंत्रण पत्र आया था इंटरनेशनल யோகா கான்ஃபரன்ஸ்க்கா. நேற்று ஒரு அழைப்புதழ் வந்துச்சான் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு மீன்ஸ் பாபாவுடைய யஜ்யத்திற்கு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் யோகா கான்ஃபரன்ஸ், யோகா மாநாடு, அதற்கு வரணும் அப்படின்னு ஒரு அழைப்புதழ் வந்திருந்தது தான். तुम उन्हों को लिख सकते हो, तुम्हारा तो ये कड़योग है. அவர்களுக்கு ஏன்னா அவங்க கடையோகம் தானே சொல்லி தருவாங்க. உங்களுடைய கடையோகம், इसकी एम ऑब्जेक्ट क्या है, इससे फ़ायदा क्या होता है, நீங்கள் இதெல்லாம் எதுக்காக செய்துட்ருக்குறீங்க, உங்களுடைய குறிக்கோள் தான் என்ன, இதில் என்ன லாபம் இருக்கிறது, அப்படி கேள்விகளாக கேட்டு அவங்களுக்கு எழுதுங்க. நாங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். பரம்பிதா பரமாத்மா ஞான கடலாக இருக்கிறார். அவர் படைப்பாளர். நமக்கு தன்னை பற்றியும் படைப்பினுடைய ஞானத்தையும் கூறுகிறார். अब हमको वापस घर जाना है. இப்பொழுது நாம் வாபஸ் வீடு திரும்ப வேண்டும். மன்மனா பவ என்பது நம்முடைய மந்திரமாகும். வீட்டுக்கு போகணுன்னா இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கணும். நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனா என்ன பயன்படுத்தணும். அப்போ தான் வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம லாயக்கானவர்களாக முடியும். तुम ये कड़े आदि करते आए हो, इसकी एम ऑब्जेक्ट क्या है. கடையோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லணுமா, நீங்கள் கடையோகம் எல்லாம் செய்து வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்காக செய்துட்ருக்கிறீங்க, உங்களுடைய லட்சியம் தான் என்ன அப்படி கேட்டுட்டு, हमने अपना तो बताया, हम ये सीख रहे हैं, நாங்கள் என்ன யோகா பண்ணிகிட்ருக்குறோம் அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோன்னு சொல்லிட்டு ராஜயோகத்தை பற்றி சொல்லுங்க. சுருக்கமாக ராஜயோகத்தை பற்றி எழுதுங்க. இந்த மாதிரி அழைப்பு உங்களுக்கு பல இடங்கள்ல இருந்து வரும். ऑल इंडिया रिलीजियस कॉन्फ्रेंस का तुमको निमंत्रण आई. அடுத்து ஆல் இண்டியா ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ்க்கும் உங்களுக்கு அழைப்பு வரும். तुमको बोले आपका एम ऑब्जेक्ट क्या है. அப்படி அவர்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அவர்களிடமும் கேட்கணும் உங்களுடைய லட்சியம் என்ன. அப்புறம் என்ன சொல்லணுமா, நாங்கள் ராஜயோகா கற்றுட்ருக்குறோம், மெல்ல மெல்ல நாம் என்ன செய்துட்ருக்குறோம், எப்பேற்பட்ட ராஜயோகம் அதை பற்றி சொல்லணும். தன்னை பற்றி அவசியம் சொல்லணும். போல ஹம் ये पढ़ रहे हैं. அடுத்து என்ன சொல்லணுமா, நாங்கள் படிச்சுட்ருக்குறோன்னு சொல்லுங்க. எங்களுக்கு படிப்பிக்கக்கூடியவர் பகவான் சொல்லுங்க. நம் அனைவருமே சகோதரர்கள் என்று சொல்லுங்க. हम अपने को आत्मा समझते हैं, बेहद का बाप कहते हैं. எல்லையற்ற பாபா கூறுகிறார், தன் ஆத்மான் புரிந்து என்னை நினைவு செய்தால் பாவங்களானது அழிந்து போய்விடும். எஸ்இசி லிகத் போத் அச்சிடி சப்பாக்க இருக்குதோ. பாபா சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதி அது நல்ல ஒரு நோட்டீஸாக அச்சடித்து உங்ககிட்ட வச்சுங்க. எங்கெல்லாம் போகிறீங்களோ, கான்ஃபரன்ஸ்க்கு போகிறீங்களா, அங்கே போய் எல்லாருக்கும் கொடுங்க. இல்லை கான்ஃபரன்ஸ் நடக்குதா, அந்த இடத்துக்கு அனுப்பி வைங்க. कहेंगे ये तो बहुत अच्छी कायदे की बात सीखते हैं.
அப்போ படிக்கிறவங்க நோட்டீஸை படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்களா, ரொம்ப நல்ல விஷயங்களை அவங்க கற்றுட்டு இருக்காங்களே, நல்ல நல்ல ரூல்ஸ் எல்லாம் அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்களே அப்படி படிச்சுட்டு சொல்லுவாங்க. इस राजयोग से राजाओं का राजा विश्व का मालिक बनते हैं. இந்த ராஜயோகா நமக்கு என்ன பிராப்தியை கொடுக்கிறது? ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக, விஸ்வத்திற்கு எஜமானனாக ஆக்குகிறது. हर 5000 वर्ष के बाद हमको देवता बनते हैं, फिर मनुष्य बनते हैं. பாபா சொல்றார், ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு நம்ம தேவதை ஆகிறோம். அடுத்து என்ன ஆகிறோம்? देवती आगोर அடுத்து என்ன ஆகிறோம்? மனுஷன் ஆயிடுறோம். ऐसी विचार चक्र मंथन कर फर्स्ट क्लास लिखत बनानी चाहिए. இப்படி உங்களுக்குள்ள ஞானத்தை சிந்தனை பண்ணி அந்த ஃபஸ்ட் கிளாஸான வாக்கியங்களை எழுதுங்க. சிந்தனை பண்ணால் அது ஒரு வாக்கியமாக வந்துடும், அழகான ஒரு வாக்கியமாக வந்துடும். இப்படி அழகான வாசகங்களை எழுதி அப்புறம் அதை நோட்டீஸை அடித்து வச்சுக்கோங்க. इसमें कोई कड़यो शास्त्रार्थ करने की बात नहीं है. இதில் கடையோகமும் கிடையாது, சாஸ்திரத்தை பற்றிய விஷயங்களும் கிடையாது. उनको शास्त्रार्थ का भी कितना अहंकार रहता है. அந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய சாஸ்திரவாதிகளுக்கு எவ்வளவு அகங்காரம் இருக்கு. நான் மிகப்பெரிய சாஸ்திரவாதி, என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியும், எவ்வளோ அகங்காரம் இருக்கு. உண்மையான ஞானத்தை நம்ம சொல்கிறோம். அதனால் பாபா சொல்ல நம்ம பெருமையோடு சொல்லணும். அவங்க கர்வத்தோடு இருப்பாங்க, நம்ம தேகி அபிமானி ஆயிட்டு ஞானம் சொல்லணும். அவர்கள் தன்னை சாஸ்திரத்தின் அத்தாரிட்டி உடையவர்கள் என்று நினைக்கிறார்கள். வாஸ்தவமே தோ பூஜாரி ஹே. பாபா என்ன சொல்கிறாரு, தன்னை சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டி என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட உண்மையிலே பார்க்க போனால் அவர்களும் பூஜாரிகள். ஏன்னா பூஜ்ய நிலையில் இருந்த ஆத்மா எல்லா ஆத்மாவும் பூஜாரி ஆயிடுச்சு. தன்னை அவர்கள் அத்தாரிட்டி என்று எப்படி சொல்ல முடியும்? பூஜைக்குரியவர்களைத்தான் அத்தாரிட்டி உடையவர்கள் என்று சொல்ல முடியும். அப்போ பூஜாரி என்னவென்று சொல்வது? இப்படி கேள்வி கேளுங்க அப்படின்ட்டார் பாபா. கேள்வி கேட்கிட்டு அதை எழுதுங்க. योग तो 2 प्रकार का है. யோகா என்பது 2 விதமாக இருக்கிறது. என்னென்ன யோகா? ஒன்று கடயோகம், இன்னொன்று சகஜ யோகம். கடினமான யோகம் சகஜமான யோகம் என்று கூட சொல்லலாம். वो तो कोई मनुष्य सिखला न सके. இந்த சகஜ யோகத்தை எந்த மனிதனாலும் கற்றுத்தர இயலாது, முடியாது. ராஜயோகத்தை ஒரு பரமாத்மா தான் கற்றுக் கொடுக்கிறார். மற்றபடி அநேக விதமான யோகங்கள் முறைகள் இருக்கிறது. அவை அனைத்துமே மனிதனால் கற்றுக் கொடுக்கக்கூடியவை. அங்கே தேவதைகளுக்கு யாருமே எந்த ஒரு வழி சொல்லி கொடுக்கணுங்கிற, இந்த வழிப்படி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை? எல்லா விதமான ஆஸ்தியும் அடைந்து வந்திருக்கிறார்கள். எல்லா வரம் பெற்று வந்தார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விதமான ஆஸ்தியும் அடைந்து வந்துள்ளார்கள். அவர்கள்தான் தேவதைகள். தேவதைகள் அப்படின்னு அர்த்தம் என்ன? தெய்வீக குணம் கொண்டவர்கள். யாரிடத்துல ऐसी गुण नहीं उनको असुर कहा जाता. யாரிடத்துல குணம் இல்லை, தேவதைகளை போல குணம் இல்லை, அவர்களை அசுரன் என்று சொல்லப்படுகிறது. தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. அப்புறம் இந்த தேவதைகளெல்லாம் எங்கே போனாங்க? 84 ஜென்மா எடுத்தாங்க. தேவதைகள் எங்கே போனாங்க? எப்படி பிறப்புகளை எடுத்தாங்க? இவை எல்லாமே ஏணிப்படி படத்து மூலமாக புரிய வைக்க வேண்டும். சீடி படி அச்சி ஹே. இந்த ஏணிப்படி படம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப நல்ல படம். நல்ல படம் பார்க்கணுன்னா எந்த படத்தை பாருங்க? ஏணிப்படி படத்தை பாருங்க. அதெல்லாம் உங்கள் மனசில் இருக்குது. ஏணிப்படி படத்தை பற்றி ஞானம் எல்லாம் உங்கள் மனசில் இருக்குது. அனைத்துக்குமே ஆதாரம் இந்த படிப்பு தான். இந்த படிப்பு வருமானத்தை தரக்கூடியது. ஏ சப்சி ஊஞ்ச் படாய், த பெஸ்ட். எல்லாத்தை விட உயர்ந்த படிப்பு இதுதான், பெஸ்ட் படிப்பு இதுதான். எத்தனை விஷயம் சொல்லிட்டார் பாருங்க பாபா படிப்பை பற்றி. எல்லாத்துக்கும் ஆதாரம் படிப்பு. படிப்பு தான் வருமானத்துக்கு வழிகாட்டுது. எல்லாத்தை விட உயர்ந்த படிப்பு த பெஸ்ட் படிப்பு. உலகத்தினருக்கு எந்த படிப்பு பெஸ்ட் படிப்புங்கிறது தெரியாது.
தெரிஞ்சது எல்லாரும் வந்திருப்பாங்களே படிக்க இல்லையா? இந்த படிப்பு மூலமா மனிதனிலிருந்து தேவதையா இரட்டை கிரீடதாரியாக ஆகின்றோம். இப்போ நம்ம இரட்டை கிரீடதாரி ஆகுவதற்கான முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். படை ஏகிஹே. இந்த படிப்பு ஒரே விதமான படிப்பு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிப்பு கிடையாது இல்லையா? ஒரே பாபா சொல்லித்தரக்கூடிய ஒரே விதமான படிப்பு. இந்த படிப்பு மூலமா ஒவ்வொருத்தரும் என்ன ஆகுறாங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு படிப்பு மூலமா ராஜதானி ஸ்தாபனை ஆகின்றது. இந்த படிப்பை படிச்சுதான் ராஜாவாக ஆகின்றார்கள். அந்த ராஜாவுக்கு பிரஜையாவும் ஆகிறது யாரு? இந்த படிப்பு மூலமா தான் பிரஜைக்கு பிரஜையாக ஆகிறார்கள். ஆனா அங்க துக்கத்தினுடைய விஷயமெல்லாம் கிடையாது. ராஜானா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, பிரஜைகளுக்கு பிரஜையா இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப துக்கமா இருப்பாங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே எல்லா பதவிகள் இருந்தாலும் அங்க துக்கத்தினுடைய விஷயம் கிடையாது. இங்கே பார்த்தோம் என்றால் அநேக விதமான துக்கம். வெள்ளம் வருது, சாப்பிட உணவுகள் கிடைக்க மாட்டேங்குது, நோய்கள், லட்சாதிபதியா இருக்காங்க, கோடீஸ்வரனா இருக்காங்க. ஆனா பிறப்பு விகாரத்தின் மூலமா தானே எடுத்திருக்கிறாங்க. வாழ்க்கையில ஏமாற்றத்தை அடைகிறாங்க. கொசுக்கடி இதெல்லாம் என்னங்கிறார் பாபா? கொசுக்கடியை பற்றி சொல்லியிருக்கார். கொசுக்கடி தாங்க முடியல இல்லையா? கொசு கடிக்குதுன்னா அதுவும் துக்கம் கொடுக்குது. எவ்வளோ வலிக்குது, அதுவும் துக்கம் தானே. ஏன் சொல்கிறார் பாபா? இது ஒரு கொடுமையான நரகம். யாராவது இறந்து போய்விட்டால் என்ன சொல்கிறாங்களா? வாழ்ந்துட்டுருக்கிறது நரகத்தில், துக்கமான உலகம், துக்கமான வாழ்க்கை. ஆனால் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்களா? இன்னாரு சொர்க்க பதவி அடைந்து விட்டார். அரே சொர்க்கு तो आने वाला है, फिर कोई स्वर्ग गया कैसे? பாபா என்ன சொல்கிறார்? அரே குழந்தைகளே, சொர்க்கமே இனிமே தான் வரப்போகுது. சொர்க்கம் வராமலே அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போனாங்க? இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலை, யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது சுலபமாகும். பாபா சொல்கிறத எழுதுங்க. எழுதுவது குழந்தைகளுடைய வேலை. தாரணா ஹோகி தோ லிखेंगे भी. தாரணை ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக எழுதவும் செய்வீங்க. முக்கியமான விஷயம் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். என்ன விஷயமா இருக்கும்? தன்னைத்தானே நான் ஆத்மா என்று நினையுங்கள். हम सतो प्रधान थे तो खुशी का भारवार नहीं था. நம்ம சத்தோ பிரதானமாக இருந்த பொழுது சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இப்போ தமோ பிரதானம் ஆயிட்டோம். நிறைய பாயிண்ட்ஸ் பாபா குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறார். நீங்கள் நன்றாக புரிய வைங்க. நீ மான்தி தோ சம்ஜா ஜாத்தா ஹே. நம்ம நல்ல விஷயந்தான் சொல்கிறோம், உண்மையான விஷயத்தை தான் சொல்கிறோம். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்ளப்படுகிறது அவர்கள் நம்முடைய குலத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. படாமித்தின் பிரதித்தின் ஆகே படனாகி. இந்த படிப்பில் நீங்கள் குழந்தைகள் நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை அடைய வேண்டும், பின்வாங்கக்கூடாது. दैवी गुणों के बदले असुरी गुण धारण करना ये तो पीछे हटना हुआ ना. பாபா சொல்கிறார், தெய்வீக குணத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு பதிலாக அசுர குணத்தோடையே வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, அசுர குணத்தையே நடைமுறையில் பயன்படுத்திட்டுருக்கீங்கன்னா நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இப்போ கோபமாக வருது, வெறுப்பாகவே இருக்குது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் விட முடியல. அப்போ விட முடியலன்னா அசுர குணத்தோடையே இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அவங்க முன்னேற்றம் அடையவே முடியாது. விகாரத்தை விட முடியல, ஸோ அதுவும் என்ன? பின்னேற்றம் தான். பாபா சொல்லார், விகாரத்தை விட்டுவிடுங்கள், தேவி குணத்தை தாரணை செய்யுங்கள். அப்போ நீங்கள் எப்படி இருக்கலாம்? ரொம்ப லேசாக இருக்கலாம். பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் நீங்கள் ரோஜா மலராக ஆக முடியாது. போக போக உங்களுக்கு காட்சியெலாம் கிடைக்கும். பூச்சிங்கே தும்னி கியா சர்வீஸ் கீய. உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்படும். காட்சி காட்டுறப்போ உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் என்ன சேவை பண்ணீங்க? ஒரு சேவையும் பண்ணலையே. அப்படி காட்சி கிடைக்கும். தும் கபி கோர்ட்டுமே நெய் கை ஹோ. பாபா சொல்றார், என்னைக்காவது கோர்ட்டுக்கிட்டு போயிருக்கீங்களா? என்ன நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. பாபா எல்லாத்தையும் பார்த்துருக்கிறார். பாபா வாணி சொன்னப்போ அதெல்லாம் போயிருக்க மாட்டாங்களே. இப்போது நம்ம எல்லா இடங்களில் போய் சேவை பண்ணுறோம்.
कैसे ये लोग चोरों को पकड़ते हैं फिर केस चलते हैं இதுக்கா சொல்கிறார் பாபா. கோர்ட்டில் கேஸ் நடக்குது, திருடர்களை பிடிக்கிறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு கேஸ் போடுறாங்க, எப்படி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது, நீதி கொடுத்து தண்டனை வழங்கப்படுகிறது. வஹாம்பி தும்கு சப் சாட்சாத்காரம் ஹராத்தே. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட்டுக்கு போவோம், தர்மராஜ்புரி. அதை தான் சொல்கிறார் பாபா. அங்கே உங்களுக்கு எல்லா காட்சிகளும் கிடைத்து கொண்டே இருக்கும். என்ன தப்பு செஞ்சீங்க, பாவம் செஞ்சீங்க, எவ்வளோ உண்மையாக இருந்தீங்க, நேர்மையாக இருந்தீங்க, எல்லா விதமான காட்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அதுக்கான தண்டனை, தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமா தண்டனை அளிக்கப்படுது இல்லையா, அந்த மாதிரி தண்டனை அடைஞ்சு வரக்கூடியவர்களுக்கு சாதாரண பதவி தான் கிடைக்கும். டீச்சருக்கு தோ ரெஹம் ஆத்தாயே நான் பாஸ் ஹோ ஜாயேங்கே. நல்ல படிக்காத மாணவர்களை பார்க்குறப்போ டீச்சருக்கு கருணை வருது. படிக்க மாட்டேங்குது இந்த குழந்தை, ஃபெயில் ஆகிடுமே, அப்படி கருணை வருது. ये बाप को याद करने की सब्जेक्ट सबसे अच्छी है. பாபா சொல்றார், பாபாவை நினைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, என்ன சப்ஜெக்ட் அதுக்கு பேர்? யோகா. அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். பிடிக்குமா? பிடிக்குமா அந்த சப்ஜெக்டு? பிடிக்குன்னு அடையாளம் என்ன? கரெக்டாக கிளாஸ்க்கு முன்னாடி யோகா நடக்குது இல்லையா, அந்த யோகாவில் உட்காந்து யோகா பண்ணுவாங்க, அது அடையாளம். இந்த சப்ஜெக்ட் மூலமாக பாவமெல்லாம் அழிஞ்சு போயிடுது. பாபா நமக்கு படிப்பிக்கிறார், यही सिमरन करती चक्कर लगाते रहना चाहिए. இதே நினைவிலேயே எங்கனால போங்க வாங்க. ஸ்டூடெண்ட் டீச்சர் को याद भी करते, புத்தி में पढ़ाई रहती है. மாணவர்கள் டீச்சரை நினச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, டீச்சரையும் நினைப்பாங்க, படிப்பையும் நினைப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறார் பாபா. டீச்சரோட கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எங்கள் டீச்சர் யார்? ஹம் சப் பாயோ கா ஏக் டீச்சர். நம்ம எல்லா சகோதரர்களுக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் தான். எந்த ஆசிரியர் அவர்? ஓஹே சுப்ரீம் டீச்சர். அந்த டீச்சர் தான் யாரா? சுப்ரீம் டீச்சர். आगे चल बहुतों को मालूम पड़ेगा, ओहो प्रभु तेरी लीला महिमा करके मरेंगे परंतु पा तो कुछ नहीं सकेंगे. கடைசி நேரத்தில் போக போக, கடைசின்னு சொல்லலை பாபா, போக போக நிறைய பேருக்கு தெரிய வரும், ஓஹோ பிரபு உன்னுடைய லீலையே அப்புறம் அப்பார், உன்னுடைய மகிமையே தனி, உன்னுடைய லீலையே தனி, உன்னுடைய சக்தியே தனி, நீ தான் பகவான். அப்படி கண்ணை திறந்து பார்ப்பாங்களா, அப்படி சரீரத்தை விட்டுருவாங்க. அந்த பகவானை நினைக்க முடியாது, அந்த பகவான் சொல்லப்பட்ட மகா வாக்கியத்தை கேட்க முடியாது. அவங்களால எதுவுமே அந்த பகவான்கிட்ட இருந்து அடைய முடியாது. தேகாபிமானத்தில் வரும்பொழுது தவறான செயல்களெல்லாம் செய்ய நேரிடும். தேகி அபிமானி ஆகும்போது நல்ல நல்ல காரியங்களை செய்து விடலாம் இல்லையா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாபா சொல்றார், இப்பொழுது உங்களுக்கு இது வானப்பிரஸ்த நிலையாகும். வாபஸ் போய்தான் ஆக வேண்டும். கணக்கு வழக்கை அனைவரும் முடிக்க வேண்டும். சாஹே வண்ண சாஹே ஜானா ஜரூர் ஹே. நீங்கள் வீடு செல்வதற்கு விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, சென்று தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு நாள் வரும். எந்த நாள் வரும்? உலகமே காலியா போயிடுமா. ऐसा ख्यालात कोई की बुद्धि में नहीं होगा சிவாய் துமாரே. உங்களை தவிர வேறு யாரோட புத்தியிலும் இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வராது. ஃபிர் துமாரி कोई दुश्मन भी नहीं होगा. அப்புறம் உங்களுக்கு எதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரிகள் எல்லாம் ஏன் வராங்க? பணத்துக்கு பின்னாடி தான் எதிரியே இருக்கிறாங்க. பாரதம் அப்படி செல்வ செழிப்பான பாரதமாக இருந்தது. அதில் முசல்மான்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? பைசா பார்த்து தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு பைசா இருந்தது, இப்போ இல்லை. செல்வ செழிப்பான பாரதம் ஏழ்மையாயிடுச்சு. அபுத்தோர் கோய் ஹே நீ பைசாலே காலி கருக்கு. இப்போ யாரும் இல்லை. ஏன்னா எல்லாம் வாங்கிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பாபா சொல்கிறார், பைசா தோ தும்னி அப்பி கத்தம் கருதியா. நீங்களே உங்களுடைய செல்வத்தை அழித்து விட்டீர்கள் ட்ராமா அனுசாரமாக. இது ஈஸ்வரிய பரிவாரம் என்பது யாருடைய புத்தியிலையும் வராது. நல்லது. மீட்டே மீட்டே சிக்கலத்தே பச்சோம் பிரீத்
माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणा पॉइंट, चलती फिरती बुद्धि में पढ़ाई का चिंतन करना है। நடந்தாலும் எழுந்தாலும் எங்கே சென்றாலும் புத்தியில் படிப்பை பற்றிய சிந்தனை தான் இருக்க வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் புத்தியில் சதா ஞானம் ஓடிட்டே இருக்கணும். இதுதான் பெஸ்ட் படிப்பு. இதை படித்து கிரீடதாரியாக ஆக வேண்டும். இரட்டை கிரீடதாரி. பயிற்சி 2வது பாயிண்ட், பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்மா சகோதரா சகோதரா. தேகாபிமானத்தில் வரும்பொழுது தவறான செயல்கள் ஏற்படுகிறது. அது தவறுனே தெரியாது. எனவே எவ்வளவு முடியுமோ देही अभिमानियाह இருக்க வேண்டும். वरदानम, सत्यता की शक्ति द्वारा सदा खुशी में नाचने वाले शक्तिशाली महान आत्मा भव. சத்தியத்தாவுடைய சக்தி மூலமாக சதா குஷியில் நடனமாடக்கூடிய शक्तिशाली महान आत्मा आंगल. कहा जाता है सच तो बेड़ो नच. சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியமானவர்கள் எப்பொழுதுமே நடனமாடிக்கொண்டிருப்பார்கள். சத்தியம் என்றாலே சத்தியத்தானுடைய சக்தி கொண்டவர்கள் சதா நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பொழுதும் குழப்பம் அடைய மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், பலகீனமாக இருக்க மாட்டார்கள். वो खुशी में सदा नाचता रहेगा, शक्तिशाली होगा. சத்தியமான குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? சக்திசாலியாக இருப்பாங்க. उसमें सामना करने की शक्ति होगी. அவர்களுக்குள் எதிர்கொள்ளும் சக்தி இருக்கும். சத்தியத்தா கபி ஹில்தி நீயே அச்சல் ஒத்தியே. சத்தியம் என்பது ஒரு பொழுதும் அசைவதில்லை, ஆடாது அசையாது இருக்கிறது. சத்தியமான குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? ஆடாது அசையாது இருப்பார்கள். सत्य की नाव डोलती है लेकिन डूबती नहीं है. சத்தியத்தினுடைய படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்குவதில்லை. तो सत्यता की शक्ति को धारण करने वाली आत्मा ही महान है. சத்தியத்தாவினுடைய சக்தியை தாரணை செய்யக்கூடியவர்கள் தான் மகான் ஆத்மாக்கள். ஆக நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்தை கடைப்பிடிப்பதற்கு முயற்சி செய்யணும். சத்தியத்துக்கு நாம் மகத்துவம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். சத்திய பாபா, சத்திய மார்க்கம், சத்தியமாக வாழ்ந்துட்டு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? சத்தியமாக இருந்துட்டு போகிறதுல எல்லா பிரச்சனையும் என்னாகும்? சரியாயிடும். இந்த உலகத்தில், இந்த ஜென்மத்தில் நாம் மகான் ஆத்மாவாக வாழணும். ஸ்லோகன், व्यस्त मन बुद्धि को सेकंड में स्टॉप कर लेना ही सर्वश्रेष्ठ अभ्यास है. பிஸியாக இருக்கக்கூடிய அந்த மனசை கூட செகண்டில் நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி பண்ணுறது தான் எல்லாத்த விட சிரேஷ்டமான பயிற்சியாகும். பாபா அடிக்கடி சொல்கிறார் இல்லையா, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் 5 செகண்ட் இல்லை 5 நிமிஷம் ட்ரில் செய்யக்கூடிய ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நல்லது. இன்றைக்கு அவ்யக்த சமிகை, कोई देहदारी दृष्टि से आपको सामने आई. யாராவது தேக பார்வையோடு உங்கள் முன்னால் வந்தால் நீங்கள் ஒரு செகண்டில் அவர்களுடைய பார்வையை ஆன்மீக பார்வையாக பரிவர்த்தனை செய்துவிடுங்கள். कोई गिराने की वृत्ति से व अपने संग दोष में लाने की दृष्टि से सामने आए. சிலர் உங்களை எப்படியாவது ஏதாவது சொல்லி உங்களை வீழ்த்தணும், கீழே தள்ளணுங்கிற பார்வையோடு வருவாங்க, அந்த நினைப்பில் வருவாங்க. அவங்க தன்னோட வசத்தில் உங்களை மாற்றணுங்கிற பார்வையோடு வருவாங்க. आप उनको सदा श्रेष्ठ संग के आधार से संग दोष से निकाल श्रेष्ठ संग लगाने वाला बना दो. நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பேற்பட்டவர்களை சதா சிரேஷ்டமான தொடர்போட ஆதாரத்தை மூலமாக சங்க தோஷத்திலிருந்து அவர்களை விடுவிச்சு சிரேஷ்டமான தொடர்பு பாபாவிடம் ஏற்படுத்தக்கூடியவராக ஆக்கிவிடுங்கள். உங்கள் சங்கில் அவங்கள வசப்படுத்திடாதீங்க. பாபா பாபான்னு அந்த தொடர்பை என்ன பண்ணுங்க? பாபாட்ட இணைச்சி விட்டுருங்க. மனுஷனுடைய தொடர்பு எல்லா நேரமும் உதவி செய்யணும்னு சொல்ல முடியாது. यही है परोपकार की भावना. இதுதான்
நன்மை செய்யக்கூடிய ஒரு பாவனை ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.
வார்த்தைகளால் உங்களை யாருமே காயப்படுத்த முடியாதுங்க, அந்த வார்த்தைகளை நீங்கள் மனசில் ஏற்றிக்காத வரைக்கும். No one can hurt you by words until you register those words in your mind.